சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம், ஓம் நமச்சிவாயா. அதாவது நான் யூடியூப் சேனலில் சொல்லுகின்ற அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது வாசகர்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். நான் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மழை நன்றாக பொழியும் என்று மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அது இந்த போன வாரத்தில் 3 மணிக்கு மழை ஆரம்பித்து 8 மணிக்குள் மழை பெய்யும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது பெய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நமது வாசகர்கள், யூடியூப் வாசகர்கள், திருமணம் ஆக முடியாதவர்கள், புத்திரபாக்கியத்துக்கு ரொம்ப தடையாக இருக்கிறவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பலனை அறிந்து கொள்ளலாம். அதுக்குண்டான கருத்துக்கள் இந்த யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நான் இந்த சிவனடிகளால் நான் பொய் சொல்லுங்கிற அவசியமில்லை. அதுக்குண்டான கருத்து என்னிடத்தில் உள்ளது. அதுக்குண்டான என்ன செய்ய வேண்டும் என்பது நான் நன்றாக கருத்தாக நீண்ட ஆராய்ச்சி செய்து அதை தெளிவாக கற்றுக்கொண்டுள்ளேன். அதேபோல் சோழி 12 சோழியிலிருந்து 108 சோழி மூலம் போட்டு இதை ஆராய்ந்து சொல்கிறேன். வெளிநாட்டில் இருக்கும் அன்பர்களுக்கும் சொல்கிறேன். வேலை பழுவாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அவர்களுக்கும் சொல்கிறேன். சில வெளிநாட்டில் இருக்கும் வாசகர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சில பலன்களை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் சில வாசகர்கள் இதை நன்றாக பார்த்து பலனை அறிந்து கொள்ளுங்கள். அதேபோல் வருகின்ற 8ஆம் தேதி 8/10 அன்று குருப்பெயர்ச்சி வருகிறது. அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக அந்த குருப்பெயர்ச்சி என்ன பலன் என்று 12 ராசிக்கும் தெளிவாக சொல்கிறேன். இப்பொழுது 12 ராசிக்கும் புரட்டாசி மாதம் பலன் சொல்லியிருக்கிறேன். அது யாருக்கு என்ன பலன் அறிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பலன் நன்றாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்துங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் கொடுங்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சோழியம் மூலமாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பலன் சொல்லப்படும். பலன் சொல்லும் நேரம் காலை 7லிருந்து 12 மணி வரை தான். ஆகவே தயவுசெய்து யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் இதை புரிந்து கொண்டு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நேரிலும் பக்கமாக இருக்கும், நேரில் வரலாம். ஆகவே என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் அலுவலகம் உள்ளது. நேரில் வரலாம், செல்போனில் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 எண்ணுக்கு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் இருக்கும் இடம் ஆறுமுகம் 193 சீனியம் தோட்டம் என்ற முகவரிக்கு தபால் அனுப்பினாலும் தபால் வந்துவிடும். வெளிநாட்டில் இருக்கும் மாணவர்கள், மாணவிகள் உங்களுக்கு திருமண தடையாக இருந்தால் அங்கு இருந்து கொண்டு நீங்கள் என் இடத்தில் பேசலாம். உங்களுக்கு பலன் துல்லியமாக சொல்லப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். வணக்கம், ஓம் நமச்சிவாயா.